கைஸ் இனி நம்ம மூவியில் உள்ள பிறந்தநாள் வாழ்த்துக்கள் படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழில் அவைலபிளாக இருக்குது, மறக்காம செக் பண்ணி பாருங்கள். இது ஒரு காமெடி ஃபேமிலி ட்ராமா ஃபீல் குட் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். ஒரு அழகிய குக்கிராமம் இருக்குது. அந்த கிராமமே குடிப்பழக்கத்தால் அடிமையாகி டெய்லி சரக்கடிச்சிட்டு இருக்காங்க. பயங்கரமாக சரக்கடிச்சு மட்டையாகிட்டு இருக்காங்க. அந்த கிராமத்தில் தான் நம்ம ஹீரோ அப்புக்குட்டி இருக்கார். இவரும் பயங்கரமாக குடிச்சிட்டு நல்லா சரக்கடிக்கக்கூடியவராக இருக்கார். இவருக்கு ஃபேமிலி இருக்காங்க. ஃபேமிலியில் அந்த அளவுக்கு கண்டுக்கிறதில்ல. எப்படியாவது இவரை திருத்தணும்னு சொல்லிட்டு ஒரு சடங்கு ஒன்று பண்ணுறாங்க. அதாவது அந்த சடங்கால் பயங்கரமாக ஆச்சரியப்படுறாங்க. மிகப்பெரிய ஒரு சம்பவம் ஒன்று ஆகுது. அந்த சடங்கு என்ன, அதுக்கப்புறம் இவர் குடியை விட்டாரா இல்லையா, அந்த கிராம குடியை விட்டாங்களா இல்லையா, இறுதியில் என்னாச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே அப்புக்குட்டி, இந்த ஹீரோடைய அப்புக்குட்டி அவருடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்குது. ஒரு எளிமையான சாதாரண ஒரு கிராமத்தால் செம்மையாக பண்ணியிருக்காரு. எப்படி கிராமத்தாளுங்களை எப்படி குடிச்சிட்டு அலப்பறை பண்ணுவாங்களோ அந்த அலப்பறை இவர்கிட்ட இருக்குது. அதேமாதிரி கிராமமே அப்படி தான் இருக்குது. பார்த்தா ரியாலிட்டியாக இருக்குது. ஒரு உண்மையான கிராமம் எப்படி இருக்கும், ஒரு லோவான கிராமம் எப்படி இருக்கும், அதே மாதிரி இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு கிராமத்து அலப்பறைகள் இதில் நிறையாவே பார்க்கலாம். எல்லா கேரக்டரும் சூப்பராக பண்ணியிருக்காங்க, நல்லாவே இருக்குது. படம் பார்க்குறதுக்கு இயல்பாக இருக்குது, ரியாலிட்டியாக இருக்குது. படத்தில் நடிச்ச எல்லாமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக ஹீரோயினுடைய இந்த கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. குறிப்பாக ஒரு குடிப்பழக்கம் கிராமத்தை எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது, அது எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு நல்ல கருத்தை சொல்லியிருக்காங்க. படத்துடைய கிளைமேக்ஸ் நல்லாவே வந்திருக்கு. படத்துடைய பிஜிஎம் பொறுத்தளவு சூப்பரான ஒரு பிஜிஎம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சினிமோட்டோகிராஃபிக் சூப்பரான விஷுவல் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. கேமரா ஆங்கிள் நல்லாவே வந்திருக்கு. இந்த படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே கதை பார்த்து பழக்கப்பட்ட கதை தான். ஏகப்பட்ட கதைகள் வந்துச்சு. குடியினால் எப்படிலாம் சீரழிகிறாங்க அப்படின்ட்டு ஏகப்பட்ட கதை வந்துச்சு. அதே மாதிரி கதை தான். எப்படிலாம் குடிப்பழக்கத்தில் அடிமைப்பட்டுருக்காங்க அதே மாதிரி தான் இருக்குது. எந்த ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்குமே இல்லை. ஈஸியாக கெஸ் பண்ணலாம் அடுத்து தம்பா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்லாம் கொடுத்து நல்லா சுவாரஸ்யமாக கொண்டு வரலாம். ஸ்க்ரீன் பிளே ஒரே ஸ்லோவாக தான் இருக்குது. படத்தில் அந்த மாதிரி சீன்ஸ்லாம் இல்லை, ஃபேமிலி பார்க்கலாம். மொத்தம் அப்படி சூப்பராக சொன்னாங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்சப்போ தான் நாங்கள் சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி சந்திப்போம்.